அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். கிரேஸ் கல்வி குழுமம் உண்மையிலேயே இறைவனுடைய அருளை அங்கு இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு இறைபக்தியோடு இந்த நிறுவனத்தை இயக்குகிறவர்கள் அன்பான டாக்டர் பான்ஸ் ஜாய் அவர்களுடைய குடும்பம். மகிழ்ச்சியான இந்த பொழுதிற்காக அவர்களுக்கு நன்றியை சொல்லுகின்றேன். அன்பான தலைமை ஆயர் இன்னும் அனைத்து ஆயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். கடல், ஆறு, அருவி இவையெல்லாம் ஆண்டவன் படைப்பல்லோ. கல்வாரி சிலுவையினில் தாகமாய் இருக்கிறேன் என்று நேசர் கூறும் சத்தம் கேட்கிறதே. ஜீவ தண்ணீரை நல்கிய நேசர் தாகமாக இருப்பது ஏன் என்கின்ற ஒரு அழகான பாடல் வரியை சமீபத்திலே பார்த்தேன். நம்முடைய கேள்வியும் அதுதான். இங்கே மருத்துவ மாணவர்கள் நிறைந்திருக்கிறீர்கள். தண்ணீர் உடல் ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு அவசியம் என்பது உங்களுக்கு தெரியும். டீஹைட்ரேஷன் ஆனால் என்ன ஆகும் என்பதனையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பேசுகின்ற நாங்களெல்லாம் தாகத்தோடு பேசக்கூடாது என்பதற்காக வருகின்ற பொழுதே எங்களுக்கு ஃபில்டர் காஃபி கிடைத்தது. இங்கே வந்து அமர்ந்த பொழுது 1/2 லிட்டர் டிஸ்டில்டு வாட்டர் இருந்தது. அதற்கு இடையே எங்களுக்கு இளநீரும் வந்தது. அதுக்கு கூட நல்ல ஊட்டி தேயிலை டீயும் கிடைத்தது. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கொஞ்சம் வயிற்றெரிச்சல் உங்களுக்கு வரட்டும் என்பதற்காக. ஏன் தாகம் வருகிறது என்பதை நாம் அறிவோம். வெயிலினில் ஒரு மனிதன் நெடுந்தூரம் நடந்தால் அவனுக்கு தாகம் வரும். உடல் வேர்வை சிந்த ஒருவன் கடினமாய் உழைத்தால் அவனுக்கு என்ன வரும்? தாகம் வரும். நெடுநேரம் தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் தாகம் வரும். இயேசுநாதரும் இந்த சிலுவை மொழியை பேசுவதற்கு முன்பதாக முந்தைய நாளினிலே, அதாவது திருச்சபையினுடைய கேலண்டர் படி இன்னைக்கு புனித வேளையிலே அந்தி பொழுதினிலே தன்னுடைய சீடர்களோடு பஸ்காவை ஆஸ்கரித்தார். அப்போது அப்பமும் ரசமும் இயேசுநாதர் சீடர்களோடு பகிர்ந்தார். அப்பொழுதுதான் கொஞ்சம் போல திராட்சை ரசத்தை யார் அருந்தியது? இயேசுநாதர் அருந்தினார். அதற்கு பின்பு அப்போதே இயேசுநாதர் சொன்னார், இனி என்னுடைய இறைவனுடைய அரசினில் வருவது வரையினிலும் இந்த பானத்தை நான் அருந்துவதில்லை என்று சொன்னார். கொஞ்சம் நேரம் தாண்டிய பின்பு கெத்சமனே தோட்டத்தினில் இயேசுநாதர் தன்னுடைய உடலினுடைய வேர்வைகள் இரத்தம் போல சிந்த அந்த இடத்தினில் ஜெபித்தார். அப்பொழுது அவருடைய உடலில் இருந்த தண்ணீர் இரத்த வேர்வையாக வெளியிலே சிந்தியது. கொஞ்சம் நேரம் தாண்டிய பின்பு யூதாசு வந்தான், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அந்த இரவு பொழுதே இயேசு கிறிஸ்துவை கைது செய்தார்கள். இரவு முழுவதும் விசாரணை, அதிகாலை வரையினில் விசாரணை. அந்த அதிகாலை வரையினிலும் இயேசுநாதர் இந்த நீராகாரம் அருந்தியதாக இல்லை. அதற்கு பின்பு கொல்கதா நோக்கி உச்சி வெயில் அடிக்க பகல் பொழுதினிலே கரடுமுரடான பாதையினிலே இயேசு கிறிஸ்து சிலுவையையும் சுமந்து நடந்து சென்றார். அப்போதும் அவருக்கு என்ன கிடைக்கவில்லை? தண்ணீர் கிடைக்கவில்லை, நீராகாரம் கிடைக்கவில்லை. சிலுவையினில் இயேசுநாதர் அறையப்பட்டார். அங்கே அவர் உடலினுடைய இரத்தம் காயங்களினூடாய் வழிந்தோடியது. அந்த நேரத்திலும் தன் உடலினில் நீரிழப்பு ஏற்பட்டது. ஆனாலும் இயேசுநாதருக்கு தண்ணீர் தரப்படவில்லை, இல்லை என்றால் அவருக்கு நீராகாரம் தரப்படவில்லை. எனவே எந்த மனிதனுக்கும் இயல்பாகவே இந்த சூழலினில் தாகம் வரும். எனவே தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசுநாதர் சொன்னது இந்த சூழ்நிலையினால் எழுந்த தாகமா என்று கேட்டால்
இல்லை என்று சொல்வேன். ஏனென்றால் வனாந்தரத்திலே இயேசுநாதர் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்கள் பயணப்பட்டு வந்த பொழுது, அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் தவித்த பொழுது, தண்ணீரே இல்லாத இடத்தினில் கற்பாறையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீர் தந்தவர் இயேசு பெருமான். தன்னுடைய வாழ்வினில் ஜீவ தண்ணீரை தம் மக்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் இயேசு பெருமான். ஒரு 40 நாள் உணவருந்தாமல் இயேசுநாதர் நோன்பு இருந்தார். நோன்பு இருந்த பின்பு அவர் வருகின்ற நேரத்தினில் அவருக்கு உணவு கல்லினை அப்பங்களாய் மாற்றி உணவருந்தும் என்று தீயவன் சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அதனை நிராகரித்தார். எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் என்று சொன்னார். என்னத்தை உண்பது என்னத்தை குடிப்பது என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னவர், தனக்கு உடல் தாகம் ஏற்பட்ட பொழுது தன்னுடைய உடல் தாகத்திற்காகவே அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அது தவறானது. மாறாக எதற்காக அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இதை யோவான் நற்செய்தியாளர் மட்டுமே, வேதாகமத்திலே 4 நற்செய்தியாளர்கள் உண்டு, யோவான் நற்செய்தியாளர் மட்டுமே இதனை எழுதுகின்றார். பொதுவாகவே யோவான் நற்செய்தியாளர் எதையும் ஆன்மீக ரீதியாக தெய்வீக அடிப்படையில் பார்ப்பது வழக்கம். எனவே இதையும் அவர் அப்படித்தான் பார்த்திருக்கிறார் என்று கருதுகின்றேன். ஏன்னா தாகமா இருக்கிற அப்படிங்கிற வார்த்தை உடல் தாகத்தை மட்டும் குறிப்பிடாது, அது எப்பொழுதும் ஒரு உவமை சொல்லாக இருக்கும். அந்த சொல் எவையெல்லாம் உணர்த்தும் என்றால் தீராத ஆர்வத்தை, தீராத ஏக்கத்தை, தீராத மன விருப்பத்தை, தீராத எண்ணத்தை, ஆவலை இது சுட்டிக்காட்டும். அப்படின்னா இயேசு பெருமானுக்கு இந்த தாகமாய் இருக்கிறேன் என்கின்ற சொல் 2 முக்கியமான அவருடைய வேட்கையினை சுட்டிக்காட்டுகிறது என்று கருதுகின்றேன். ஒன்று என்னவென்றால், இந்த உலகினில் தான் வந்த பொறுப்பு என்ன, இந்த உலகினில் தன்னுடைய பணி என்ன, இந்த உலகத்தினில் தன்னுடைய கடமை என்ன, அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆவல். இயேசு பெருமான் ஏன் இந்த உலகினில் வந்தார்? பாவிகளை மீட்க இயேசு பெருமான் இந்த உலகினில் வந்தார். ஏறக்குறைய அதனை நிறைவேற்றுகின்ற ஒரு இறுதிக்கட்ட முயற்சியினில் இறைவன் இருக்கின்ற பொழுது தன்னுடைய கடமையினை வெகுவேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற வேட்கை, ஆவல் அந்த தாகத்திற்கு பின்னால் இருக்கிறது. இன்னொன்று, இந்த சமூகத்தினில் நீதியும் நியாயமும் சமத்துவமும் நிலை பற்றி இருக்க வேண்டும் என்கின்ற தாகம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு பெருமான் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தின் எல்லா மனிதர்களையும் இயேசு கிறிஸ்து திரும்ப வருகின்ற பொழுது 2 வகைகளாக பிரிப்பார். அப்பொழுது பசியாயிருந்தேன், எனக்கு உணவு தந்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், மிகவும் சிறியவனாகிய இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இறைவன் அங்கீகரிப்பார் என்கின்ற செய்தியினை மத்தேயு 25 சொல்லும். அதாவது நீதி உள்ள வாழ்வு, எல்லா மனிதர்களும் சமத்துவமாய் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்வு, ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்வு, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற வாழ்வு, இது இந்த மண்ணுலகினில் வரவேண்டும் என்கின்ற தாகம் இறைவனுக்கு உண்டு. அந்த தாகமும் இயேசு பெருமானுடைய இந்த தாகத்தின் குரலுக்கு பின்னால் இருக்கிறது என்று கருதுகின்றேன். இவைகளுக்கு நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன, இவைகளுக்கு நம்முடைய பதிலுரை என்ன? இயேசுநாதர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்தவர்களெல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? கடல் காளானை காடியிலே நனைத்து அதனை இயேசு பெருமானுக்கு கொடுத்தார்கள். காடி என்று சொன்னால் அது ஒரு வகையிலான புளித்த திராட்சை ரசம், அது ஒரு வகையிலான தரமற்ற திராட்சை ரசம், அது ஒரு வகையிலான கசப்பு நிறைந்த திராட்சை ரசம் என்று சொல்வார்கள். இயேசு பெருமானுடைய குரலுக்கு அவ்விடத்தில் இருந்தவர்கள் தந்த பதில் கசப்பாக இருந்தது, புளிப்பாக இருந்தது. அது
பழகி போனதாக இருந்தது, அது புதியதாக இல்லை, அது இனிப்பாக இல்லை என்று காண்கிறோம். ஆனால் நாம் இறைவனுடைய வேட்கைக்கு தாகத்திற்கு இனிப்பானவைகளை நல்க கடன்பட்டிருக்கிறோம். அதை எப்படி நல்கலாம் என்று சொன்னால், இயேசு பெருமானுடைய முதல் தாகம் தன்னுடைய பணியினை நேர்த்தியாய் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற தாகம், தன்னுடைய மீட்பு பணியினை சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற தாகம், நம்முடைய கடமைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய விருப்பங்களை மிகச்சரியாக செய்வோம் என்று சொன்னால் அது இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு, இறைவனுடைய தாகத்தை தணிக்கின்ற செயல். இந்த சமூகத்தினில் எந்த வேறுபாடுகளையும் காட்டாமல், சாதியோ மொழியோ சமயமோ பிராந்தியமோ என்கின்ற அடிப்படையினில் எந்த வேறுபாடுகளையும் காட்டாமல் எளியோர் பக்கம் நாம் நிற்போம் என்று சொன்னால் இறைவனின் தாகத்தை தணிப்பவர்களாக வாழ முடியும். அந்த நிலையினில் வாழ நாம் முயலுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.